வேலைக்கு போகின்ற பெண்கள் இங்கே இருக்கிறீர்களா? நம்மள மாதிரி ப்ரிப்பேர்டா இருக்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கிடையாது. நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேஷனோட இருப்போம்ல. சாட்டர்டே சண்டேயே முடிவு பண்ணிடுவோம் அடுத்த ஃப்ரைடே வரைக்கும் என்னன்னு பண்ணுவோமா இல்லையா? வெளி பணிகளை செய்து கொண்டு வீட்டு பணிகளையும் செய்து கொண்டு சமூக பணிக்காக வருகிறீர்கள் இல்லையா? நீங்கள் கூடுதல் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கூடுதல் ஆயத்தமாக இருத்தல் என்பது என்ன? இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு நிகழ்ச்சியை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அது ரொம்ப பாதிச்சுதுங்க. அது அந்த 50%ல நீங்களும் நானும் யார்? இந்த அஞ்சா இந்த அஞ்சா நம்ம யாரு? இன்னைக்கு முடிவு பண்ணிட்டு வெளில போவோம். கன்னிமார்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அசிரீரி வருது. உங்கள் மணவாளன் போய் சேர்ந்து கொள்ளுங்கள். எந்திரிச்சிட்டாங்க. 10 பேரும் எந்திரிச்சாங்க. 5 புத்திசாலி இருக்குதுல்ல, அது என்ன பண்ணுச்சு? ஏன் டைம் சொல்லல? போய் நிக்கும்போது லேட் ஆயிடுச்சுன்னா தீப்பந்தம் எடுத்துக்கிட்டாங்க. நான் சொன்னல, நம்ம எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறோம். நம்மலாம் அந்த 5 பேர் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இல்ல, இந்த 5 பேர் தான் நம்ம. ஏன் தெரியுமா? அந்த 5 பேர் எண்ணெயை எடுத்துக்கிட்டாங்கல்ல, கூடுதலான எண்ணெயை எடுத்துக்கொண்டார்கள். அங்கதான் இருக்கு மேட்டர். வந்து நிக்கிறாங்க. மணவாளன் வருவதற்கு நேரமாகுது. இவர்கள் எல்லோரும் தீப்பந்தத்தை எரிய வைக்கிறார்கள். அங்கதான் ட்விஸ்ட். இன்னும் தாமதமாகுது. தீப்பந்தம் அணைகிறது. அணைகின்ற தீப்பந்தத்தை கூடுதல் எண்ணெய் கொண்டவர்கள் போட்டு எரிய வைத்துக் கொண்டார்கள். நம்ம கேட்போம்ல கடைசி நிமிஷத்துல கொஸ்டின் பேப்பர் புரியலனா சொல்லிச்சு, இந்த ஆயில் கொஞ்சம் எங்களுக்கும் கொடுங்களேன், தீப்பந்தம் அடையுது. அவங்க புத்திசாலி இல்ல, நாங்கள் கொண்டு வந்த எண்ணெய் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது, உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் வெளியில் விற்பனர்களிடம் போய் வாங்கிக் கொள்ளுங்கள். இவங்க வாங்குறதுக்கு போகிற நேரத்திலேயே அவர் வருவாரு. வந்துட்டாருங்க. அப்படிதாங்க சோதனை வரும். காலையிலேருந்து நின்னதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை. 8 மணிக்கு மேலே நிற்க முடியல. அவங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டாங்கல்ல, நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்ல. அவர் வந்துவிட்டு போயிருக்கிறார்கள். இவர்கள் கூடுதலான எண்ணெய் எடுத்துக்கொண்டு தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு வந்து பதறி போய் பார்க்கிறார்கள். கதை இப்படி முடிகிறது. தான் அறிந்த தனக்காக காத்திருந்த கன்னிமார்களோடு சென்று மணவாளன் கோவில் கதவை அடைத்துக் கொண்டார். இவர்கள் கதவை தட்டுகிறார்கள். ஆண்டவரே கதவை திறவுங்கள், உங்களுக்காக காத்திருந்த கன்னிமார்கள் நாங்கள். உள்ளிருந்த ஆண்டவர் பதில் சூப்பர், எனக்காக காத்திருந்தவர்களோடு வந்து நான் கதவடைத்துக் கொண்டேன். அடுத்தது தாங்க ரொம்ப பதறம், ஈரல் கோலம் நடுங்கிருச்சுங்க எனக்கு. நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாதுன்ட்டாருங்க. 8 மணி வரைக்கும் நின்னவல்ல, யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லலாமா? அப்படி சொல்லப்படுகிறது என்றால் நமக்கு கடவுள் தெரியப்படுத்த விரும்புகின்ற விஷயம் மிக மிக நுட்பமானது. கூடுதல் ஆயத்தமாக இருங்கள். இதுவரைக்கும் நாம் செய்த விஷயம் பெரியது அல்ல, நீங்கள் திரும்பி போகலாம் தாரங்க. எல்லா பணியும் வீண். கூடுதல் ஆயத்தமாக இல்லை என்றால் நாம் செய்யக்கூடிய அத்தனை பணிகளும் இறைவனால் மறுக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறார் என்றால் பதறிப்போனேன் நான். நாம் எந்த விஷயத்தில் ஆயத்தமாக இருத்தல்? வீட்டை விட்டு கிளம்பி வெளியில் வருகிறோம் என்றால் வெளிச்சூழல் அவ்வளவு சாதகமானதாக இல்லை. நீங்கள் கூடுதல் ஆயத்தத்தோடு தான் வர முடியும். உங்களுடைய ஹெல்த் பார்த்துக்கோங்க, உங்களுடைய லாங்குவேஜ் மொழியை பார்த்துக்கோங்க, உங்களுடைய பொருளாதார பலத்தை பார்த்துக் கொள்ளுங்கள், உங்கள் உணவு, உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய பாதுகாப்பு எல்லாவற்றையும் நீங்கள் பாதுகாத்துக்கொண்டு எல்லாம் ஒரு பார்த்துப்பார் இல்லைங்க. போகும்போது கம்பெடுத்துட்டு போன்னு சொல்றாரு. எல்லாம் அவர் அல்ல. நாம் செய்வதற்கும் சில கடமைகள் உண்டு. அந்த கடமைகளோடு சேர்ந்து நாம் ஆயத்தமாக வெளிப்படுவது. பல நேரங்களில் நான் யோசித்து பார்க்கிறேன், நாம் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல தாங்க வழுக்கிறோம். அந்த சின்ன விஷயம் இருக்குல்ல, அதுல தான் வாழ்க்கையே தோல்வி அடைகிறது. அது என்ன என்பதனை தியானியுங்கள். அதிலிருந்து கொஞ்சம் வெளியில வாங்க. ஏதோ ஒன்றை பற்றி கொண்டிருக்கிறீர்கள். அந்த பற்றிலிருந்து விடுபட்டு இறைவனை முழுமையாக அடையக்கூடிய அந்த வெளியை கொஞ்சம் உணர்ந்து கொண்டால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு முன்னால் தலை சாய்க்கும். பல நேரங்களில் நாம் செய்ய பிழைக்கின்ற இந்த விஷயங்களால் மிகப்பெரிய பணிகள் பின்னடைவு கொள்கின்றன. சாதாரணமாக நான் ரெக்கமெண்ட் பண்றேங்க, படிங்க. அந்த கொள்ளிக்கட்டைய கொஞ்சம் தள்ளி வைங்க. இது பிசாஸ். எப்படி இதை பிசாசு என்கிறேன்? இது பல விஷயங்களில் நன்மையை பயந்தாலும் பல நேரங்களில் நமக்கு எதிரானதாகத்தான் இருக்கிறது. இட் இஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நாட் ஃபார் கான்வர்சேஷன். பெண்கள் முக்கியமாக தேவையில்லாத வெளியிலே இருக்கக்கூடிய விஷயங்களை உள்ளே இழுப்பதற்கான ஒரு வாசலாக இதை நீங்கள் உருவாக்கி கொள்ளாமல் இருங்கள். இதில் நல்ல விஷயங்களை பயன்படுத்துங்கள். கெட்ட விஷயங்களுக்கு, பெண்களுக்கு எதிராக ஏதேனும் வந்தால் டிலீட் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. அப்படியா? ஆமாவா? நான் கேட்டது நெசந்தானா? உங்களுக்கு தெரியும்ல, அந்த ஒரு சம்பவம் தெரியும்ல.
மேலே ஒரு கழுகு போயிட்டு இருந்திருக்கு. கழுகு காலில் பாம்பு செத்து இருக்குது. அந்த பாம்பு வாயிலேருந்து விஷம். அது நேராக வந்து ஒரு சாப்பாடு கூடையில் விழுந்துருச்சு. சாப்பாடு அந்த பெரிய அந்த அண்டாவில் விழுந்துருச்சு. அந்த அண்டா யாருக்கான சாப்பாடுனா 100 கல்விமான்களுக்கான சாப்பாடு. அதை வச்சவன் ஒரு அரசன் 100 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டிருக்கான். அந்த சாப்பாட்டில் அந்த விஷம் விழுந்துருச்சு. சாப்பாடு எல்லாரும் சாப்பிட்டாங்க. எல்லாரும் இறந்து போனாங்க. எப்படி இறந்தாங்கன்னே தெரியல. அந்த ராஜாங்கமே அழிஞ்சிருச்சு. ஊருக்கே கெட்ட பேர். 20 வருஷம் கழிச்சு ஒரு சின்ன பையன் வரான், ஒரு இளைஞன் வரான். அவங்க அப்பாவை தேடிட்டு வரான். செத்த 100 பேர்ல அவன் ஒருத்தன். நேராக வரான். 20 வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஊர் ஒளி பெறுகிறது. இந்த கதை என்ன ரொம்ப பாதிச்ச கதைங்க. அந்த ஊர் ஒளி பெறுகிறது. உள்ள நுழையிறான். மேலே கணக்கு பார்த்துட்டு இருந்தவங்க, சாவு கணக்கு பார்ப்பாங்கல்ல, கணக்கு பார்த்துட்டு இருந்தவர் கேட்டாராம், 100 பேர் செத்த கணக்கு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. யார் பாவின்னு தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா தண்டனை சொல்லிடலாம். அந்த உரியவர் சொன்னாராம், அந்த தீர்ப்பு கொடுக்குறவர் சொன்னாராம், பொறு. யார் மேலே கொடுப்பேன் நீ? இல்லை அந்த ராஜா மேலே. ராஜாவுக்கு தெரியாதே. சமையல்காரன் மேலே. சமையல்காரனுக்கு என்ன தெரியும்? பாம்பு மேலே. பாம்பு தான் செத்துருச்ச. அதை பிடிச்சிட்டு போன பருந்து, அதுக்கு என்ன தெரியும்? இப்போ யார் மேலே போடுறது பழி? யார் தப்பு பண்ணா? இரு டைம் இருக்கு, இரு. அவன் உள்ள நுழைஞ்சான்ல. வெளியில் ஒரு காய்கறி வித்துட்டு ஒரு அம்மா உட்காந்துட்டு இருந்துச்சான். இங்கே 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ராஜாங்கம் இருந்துச்சான். கல்வியாளர்களுக்கெல்லாம் அங்கே சாப்பாடு கொடுப்பாங்களாம். எங்கள் அப்பாவும் அங்கே வந்திருக்காரு. அந்த ராஜா வீடு எங்கன்னு சொல்ல முடியும். அங்கேயா வந்த? அந்த பக்கம் போவாத. ஏன்? அது படிக்கிறவங்களை கூப்பிட்டு சாவடிக்கிற வீடு. உடனே மேலே இருக்குன்னு சொன்னாரா, இப்போ புரியுதா யார் மேலே கணக்கு எழுதுறதுன்னு? அந்த காய்கறி கிளவி மேலே எழுதுன்னார. மொத்த பழியும் அந்த கிளவி மேலே. தெரியாத ஒரு விஷயத்தை பழிபாவத்தோடு பேசக்கூடாது. அடுத்தவர்கள் மீது போட்டு அவ்வியம் பேசேல் என்கிறாள் அவ்வை. இஸ்லாத்தில் 2 குற்றங்களுக்கு தீர்வே கிடையாதுங்க. கடவுள் மன்னிப்பதே இல்லை 2 குற்றங்களுக்கு. ஒன்று இணை வைத்தல், இறைவனுக்கு பதிலாக இன்னொருத்தங்களை வைக்கிறது, இறைவன் மன்னிப்பதில்லை. 2வது புறம் சொல்லுபவர்கள். அவ அப்படியாமே மன்னிப்பே கிடையாதான். ஆனா இருக்குது, மன்னிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு கீழே. யாருன்னா, நீங்க யாரை பற்றி புறம் பேசினீர்களோ அவர்கள் உங்களை மன்னிக்காத வரைக்கும் இறைவன் உங்களை மன்னிப்பதில்லை. அவர்கள் செய்யும் பாவத்திற்காகவும் உங்கள் நன்மையிலிருந்து கணக்கு எடுத்துக் கொள்ளப்படும். புறம் பேசாதிருத்தல், மனதை செழுமைப்படுத்திக் கொள்ளுதல், வார்த்தைகளை புரிந்து கொள்ளுதல், ஆரோக்கியம் தான் அழகு என்பதனை புரிந்து கொள்ளுதல், ஒற்றுமைதான் அழகு, ஒற்றுமைதான் பலம் என்பதனை நினைத்துக் கொள்ளுதல், ஆரோக்கியத்தை முன்னெடுத்த வாழ்வு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியது என்பதனை நாம் நம்ப வேண்டும். இந்த உலகத்தில் சமூக பணி செய்ய வந்திருக்கிறோம் என்றால் இது என்னுடையது அல்ல, இது உன்னுடைய ராஜ்யம். நீ ராஜ்யம் ஆள வேண்டும் என்பதற்காக என்னை கருவியாக எடுத்து பயன்படுத்துகிறாய். நான் ஒரு கருவிதானே தவிர எந்த கர்வத்தையும் என் தலையில் நீ ஏற்றாதே இறைவா என்று சொல்லி அந்த பணியிலே நம்மை ஈடுபடுத்துவது. பெண்கள் நாம் நமக்கான பலத்தையும் நமக்கான பலவீனத்தையும் எப்படி பார்ப்பதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போறேன். ஒரு விஷயத்துல மட்டும் நாம இனிமேல் ஒற்றுமையா இருப்போமா? பெண்ணுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான, சமூக ஒற்றுமைக்கு எதிரான, மனித நேயத்திற்கு எதிரான, நம்முடைய கலாச்சார பண்பாட்டிற்கு எதிரான எது நடந்தாலும் நான் குரல் கொடுப்பேன், அதற்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பெண்கள் ஒன்றிணைந்து சமூக பணியிலே ஈடுபடுகிறார்கள். தவறான விஷயத்திற்கு சிரிக்காத பெண்கள், புறம் பேசாத பெண்கள், யாரை பற்றியும் எந்த கருத்தையும் அவளுடைய ஒழுக்கத்தை பற்றியோ தனிமனித வாழ்க்கையை பற்றியோ பேசி வாயிலே பாவத்தை சுமக்காத பெண்கள், அவர்கள் கடவுள் மீட்பு பணிக்குரிய பெண்களாக இருக்கிறார்கள். நல்ல வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு செல்வது. மனதை எப்படிங்க சுத்தப்படுத்த முடியும்? மனசை எப்படிங்க சுத்தப்படுத்துறது? நல்ல சிந்தனைகள். நான் சொல்லவா, நல்ல சிந்தனைகளால மனசு சுத்தமாவாது. சைட்ல கட்ட சிந்தனையும் இருக்கும். இல்லை, எனக்கு இருக்குது, அதனால சொல்றேன். மனசை சுத்தப்படுத்துறது என்ன தெரியுமா? ஒரு சூட்சுமத்தை சொல்லி கொடுத்துட்டு போறேன். எந்த மனம் அமைதியாக இருக்கிறதோ அந்த மனம் தூய்மையாக இருக்கிறது. மனதை அமைதிப்படுத்திக் கொள். மனம் சாந்தமா இருக்கட்டும். கொந்தளிக்கின்ற மனம், சிந்தனைகளை மோத விடுகின்ற மனம் அமைதியா இருக்காது. அது பல நேரங்களில் சூழ்ச்சி செய்யும். மனதை அமைதியாக வைத்திருத்தல். இந்த ஆலயத்திற்குள் வருவது எதற்கு? மனதை 0 கொண்டு வாங்க. ஒருத்தன் 12 பேரோடு உட்காந்துட்டு இருக்கான். ஒரு ஆளு 12 பேரோடு சேர்ந்து 13 பேர் மாதிரி இருக்கிறாங்க. அவங்க
ஒருத்தன் டக்குன்னு உள்ள நுழைஞ்சான், பயங்கர கோபம் அவனுக்கு. ஏய் யார்ரா இங்க புத்தன் அப்படின்னு ஒருத்தன் கேட்டானா. நான் படிச்சேங்க அதை, என் வாழ்க்கையில் அதிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டேன். உங்களுக்கு கடத்தி விட்டு போகிறேன். நினைவு இருந்தால் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், தெரியவில்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள். யாரா புத்தன்னா? என்னடா இது, நம்ம குருநாதரை யாரான்றான் ஒருத்தன். 12 பேரும் முறைக்கிறாங்க. புத்தன் நிமிந்து பாரு. கேட்குறேன்ல யாரா அப்படின்னா, ஆனந்தன்ற ஒருத்தன். அவன் எந்திரிச்சான். புத்தன் அவனை உட்கார வச்சு, நான் தான் புத்தன். என்ன துப்பிட்டான் மூஞ்சில. தொடச்சிட்டு அப்புறம் இயேசு கிறிஸ்து சொன்னார் சொல்றோம்ல, அது நமக்கு புரியல. புரியுதா? இந்த புரியுதுன்னு சொல்றவங்கள புரியலைங்க நமக்கு. ஒரு கணத்தில் அடைந்தால் மறு கணத்தை காட்டுகிறோமா நாம்? என்னங்கிறத சொல்றேன் இப்போ. அப்படின்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். எல்லா சொற்களும் பொருள் குறித்தனவே, நமக்கு புரிய மாட்டேன் என்கிறது. என்னை நான் இந்த பெருமக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். மனிதர்களுக்கு ஏன் வேதம் வந்தது, வேதம் சொல்லுகின்ற ஞானம் என்ன என்பதனை முதலில் நீங்கள் தவச்சிலர்களாக இருந்து புரிந்து கொண்டு சொல்லுங்கள். தவத்துல உட்காருங்க. 10 நிமிஷம் பேசுறதுக்கு முன்னால 10 நாள் உட்காருங்க. உட்காராம பேசாதீங்க, தவத்தோடு பேசுங்கள். தொடச்சிட்டு புத்தன் சொன்னான். அப்புறம் அடிக்க போறாங்க. இரு, அவனை அடிக்கிற? துப்பிட்டான். வந்தவனுக்கு புத்தன் யாருன்னு தெரியாது. புத்தன் ஏதோ சொல்லி இருக்கிறான். அந்த கருத்தின் மீது தான் அவனுக்கு கோபம். அந்த கருத்தின் மீது தான் அவன் எச்சில் துப்பினானே தவிர புத்தன் மீது இல்லை. முதல் ஞானம். யாரேனும் நம்மை எதிர்த்தால், என் மாமியாருக்கு நானாலே ஆவாது, நீனா ஆவாதுல்ல, என்னமோ பண்ற, அதான் ஆவாது. என் மருமகளுக்கு நானாலே ஆவாது, நீனா ஆவாது இல்ல. உன் பிள்ளையோட வாழ்க்கை நடத்துறேன், நீனா ஆவாது. நான் இப்படி ஏன் இப்படி பண்ற, அது ஆவாது. அந்த விஷயம் ஆகல. உங்கள் கோபம் எல்லாம் அந்த விஷயம் மீது தானே தவிர அவர்கள் மீது இல்லை. இது புரிந்து கொண்டால் போதுமேங்க. என் ஹெச்ஓடிக்கு நானாலே ஆவாது. ஏன் மேடம், உங்க ஹெச்ஓடிக்கு நீங்க நான் ஆவாது இல்லை. நீங்க ஏதோ சில்மிஷம் பண்றீங்க, அந்த சில்மிஷம் ஆகல உங்களுக்கு. அதுதான் பிரச்சனையே. இதை புரிந்து கொள்வதற்கு அவன் நினைக்கிறா, இதுக்காகவா வந்த உன்னோட. நாம் ஏதோ செய்கிறோம், அதன் மீது தான் கவனம் வைக்க வேண்டுமே தவிர பர்சன் மீது கிடையாது. அவளை பத்தி எனக்கு தெரியாது. ஏதோ ஒன்று செஞ்சல, அந்த மேட்டரை பத்தி மட்டும் பேசு. என்ன பத்தி ஏன் பேசுற? அந்த விஷயத்தை பற்றி மட்டும் பேசு. அப்படி என்றால் நீங்கள் சோசியல் சர்வீஸ்க்கு தகுதியானவர்கள். அந்த விஷயம் எனக்கு உடன்பாடு கிடையாது. அவன் போனா, போய் வந்து திரும்பி அழுதானா. புத்தன் கிட்ட அவன் கேட்கிறான், புத்தா என்னை மன்னித்து விடு, உன் கருத்தின் மீது தானே நான் எதிர்பதம் வைத்திருக்க வேண்டும். உன்னை துப்பிட்டேனே, உன்னை அடிக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? அழுறான். புத்தன் சொன்னான், ஆனந்தா பார்த்தாயா, அவன் அழுகிறான். ஏன் அழுறான் தெரியுமா? அவன் நேற்று கூட ஏதோ சொல்ல வந்தான், அவனுக்கு சொல்ல தெரியவில்லை, துப்பி விட்டான். இன்றைக்கும் ஏதோ சொல்ல வருகிறான், சொல்ல தெரியவில்லை, அழுகிறான். இதை நாம் புரிந்து கொண்டால் மனிதர்களை ஹேண்டில் பண்ணிடலாம், கரெக்டா ஹேண்டில் பண்ணலாம். அடுத்தது அவன் சொன்னான், என்னை மன்னித்து விடு புத்தா. புத்தன் சொன்னான், உன்னை மன்னிக்க முடியாது. சொல்லலாமா புத்தன்? மன்னிக்கிற இதுதானே அது, மன்னிச்சிரும்ல, எல்லாம் மன்னிச்சிருவீங்க தானே, எல்லாமே கடவுள் மன்னிக்க கூடியவர் தானே. புத்தன் சொன்னான், மன்னிக்க முடியாது, மன்னிக்க முடியாது. ஓ, சிஎஸ்ஐ அது கிடையாதுல்ல, அதான் அது அங்க ஆர்சியில் தான், அதான் அங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன, நான் அங்கே தான் படித்தேன். அப்போ இந்த மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் ஒரு ஜன்னல் திறக்கும், அந்த பக்கத்தில் இந்த ஃபாதர் வந்துட்டு போவார், அந்த ரூமாக்கும்னு நினச்சேன். அப்போ இது வேற. எத்தனை டினாமினேஷன் அவங்க, நாங்கள் கிடையாதுங்க. சரிங்க, நீங்கள் வேற. அவங்க செத்தா தெரியும் யார் யாரெல்லாம் யார் யாருன்னு. புத்தன் சொன்னான், உன்னை என்னால் மன்னிக்க முடியாது. என்னுடைய அறிவின் கதவு திறக்கப்பட்ட வினாடி அது. தன் தவறை உணர்ந்து ஒருவன் வந்து மன்னிப்பு கேட்கின்ற பொழுது உன்னை என்னால் மன்னிக்க முடியாது என்று புத்தன் எப்படி சொன்னான்? விளக்கம் கேட்கிறான். ஏன் என்னை மன்னிக்க முடியாது? நான் தான் என் தவறை ஒப்புக்கொண்டேனே, என்னை மன்னிக்கலாம் இல்ல, நான் உன்னை துப்பிட்டேனே, என்னை நீ மன்னிச்சிரு, இல்லைன்னா அந்த பாவத்தை சுமந்துட்டு என்னால் போக முடியாது. புத்தன் சிரித்தபடி சொன்னான், உன்னை மன்னிப்பதற்கு நான் என்ன முட்டாளா? அப்படி என்றால் நீ என்னை மன்னிக்கவில்லையா? நீ துப்பியது நேத்து, இன்னி வரைக்கும் அந்த எச்சில வச்சுட்டு உட்காந்துருப்பேன் நான்.
நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையாறு அது எப்பொழுதோ கடலில் கரைந்து விட்டது. இதோ நான் இப்பொழுதும் புதிதாக ஓடிக்கொண்டிருக்கிறேன். இதுவும் கரைந்து போகும், கடந்து போகும் என்றான். இதுவும் கடந்து போகும் என்கின்ற ஞானம் ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்பதற்கான அடிப்படை. ஒன்றை எப்படி புரிந்து கொள்வது? ஒன்றும் இல்லைங்க. எங்கள் வீட்டில் எங்கள் வேலைக்காரம்மா பால் பாக்கெட் இருக்குல்ல, பால் ஊற்றி டீ வச்சுட்டு அந்த பால் பாக்கெட்டை சுருட்டி ஜன்னலை வச்சிரும். நான் 10 வாட்டி சொல்லிட்டேன், கரப்பாம்பூச்சி வருது வைக்காதுன்னு. இன்னொரு வாட்டியும் சொருகி வச்சிருந்தது. கூப்பிட்டேன், அறிவில்லை, 10 வாட்டி சொல்லிட்டேன், எனக்கு கரப்பாம்பூச்சி ஆகாதுன்னு தெரியுதுல்ல, எதுக்கு வைக்கிற? வேலையில் நிறுத்திடுவேன். அப்புறம் சொல்லிட்டேன், போமா சொல்லிட்டேன். அவள் டொங்குன்னு வச்சுட்டு வெளில போயிட்டான். எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டாருங்க, என்ன இப்போ நீ சமைச்சிட்டு போவியா காலேஜுக்கு? நாங்கள் ஒரு வாட்டி சொன்னால் கேட்காது. அது 10 நாளாக சொல்கிறீங்க, எடுத்து வைக்க எடுத்து வைக்காது, அப்படி எடுத்து வைக்காதுன்னு. ஒரு 2 ரூபாய்க்காக அப்படி பண்ணுறாங்க. ஒரு மாதம் அதை வந்து சேர்த்து வைக்கிறாங்க. ஒரே வார்த்தை தாங்க சொன்னார். இங்கே பாரு, ஒரு வாட்டி சொன்னால் புரிஞ்சுக்கிட்டேன்னா அவள் எஸ்ஐடி காலேஜில் எல்லாம் ப்ரொஃபஸராக இருப்பா. உன் வீட்டுக்கு அது வேலைக்கு வரா? அவங்க கெப்பாசிட்டியில தான் அவங்க இருக்கிறாங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுதல். அவங்க கெப்பாசிட்டி எவ்வளவுதான். உனக்கு புரியலையா? உனக்கு புரிஞ்சா எதுக்கு உன் கூட இருக்கிறேன்? புரியலங்கிறதுனால தான் இருக்கிறேன். புரியவை போயிடுறேன். சில விஷயங்களை ஞானத்தோடு அணுகுவது, அணைத்துக் கொள்ளுவது. என்னங்க, பார்த்தாலே பல விஷயங்கள் பரவசமாகின்ற எத்தனை விஷயங்கள் இருக்குங்க உங்க மார்க்கத்தில். நீங்கள் நேசிப்பதற்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. விசுவாசம் என்பது அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக அல்ல, உங்களுக்குள்ளே நிறைந்து தழும்புவதற்காக. உங்களுக்குள்ளே நிறைந்து தழும்புகின்ற அந்த வினாடியில் வல்ல இறைவனுடைய முழு அருள் உங்களோடு ஒன்றிணைவதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். இந்த வாய்ப்பை பெண்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அடுத்த தலைமுறைக்கு நாம் மிகப்பெரிய கேட்டை விளைவிக்கின்ற பெண்களாக மாறுவோம். பாம்பு பத்தி என்ன நினைக்கிறீங்க? பாம்பு விஷம் உள்ளது, நல்ல பாம்பு, அது சாத்தான். இந்துக்களை கேட்டா சாமி. எனக்கு பல நாளா டவுட், இது பாம்புக்கு தெரியுமா? சாமிங்கிறோம், சாத்தானுங்கிறோம், இதை பத்தி உணர்வே இல்லாம அது இருந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி ஆமை சொல்லுங்க, ஆமை பூந்த வீடும். நானும் என்னடா இது நம்ம வீட்டு புள்ள பேரா இருக்குதுன்ட்டு அந்த அமீனாவை பல காலமா தேடினேன். அவ எந்த வீட்டுல பூந்துருக்கிறான்னு சொல்லிட்டு இவ்வளவு பேரை கெடுத்துருக்குது. யார் அந்த அம்மா? நான் அமீனான்றது அவங்க அம்மா இல்லை, பொண்ணு இல்லை. கோர்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த ஆர்டர் எடுத்துட்டு வரக்கூடியவங்களுக்கு அந்த எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது. ஆமா பூந்த வீடு விளங்காது. உங்க வீட்டில் வந்திருக்குதா? எந்த வீட்டுக்காவது அது போயிருக்குதா? எந்த மாமியார் மருமக பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கா? புருஷங்கிட்ட உங்களை போட்டு கொடுத்துருக்கா? உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கா? உங்க நாத்தனாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குதா? அது என்ன பண்ணுச்சின்னு அது பூந்த வீடு உருப்படாதுன்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறீங்க காலங்காலமா. யாரோ ஒருத்தங்க சொல்றாங்கன்றதால நாமளும் சொல்றதா? எனக்கு புரியலீங்க அது. நான் ஹாங்காங் போயிருக்க போது மக்காவுங்கிற இடத்துக்கு போயிருந்தேன். அங்க நம்ம ஆமை புகுந்துடக்கூடாதுன்றோம்ல, அவங்க வீட்டு வாசல்லையே 2 ஆமையை வச்சிருக்கிறாங்க. வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறாங்க, வரமாட்டேங்குது. வணக்கங்க, நல்லதுங்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, நான் கொஞ்சம் சயின்டிஃபிக்கான ஆளு. போய் தேடினா, மிஸ்டர் ஆமை, உன்னை காலமா நாங்கள் திட்டிகிட்டு இருக்கிறோம். ஒருத்தங்க காலங்காலமாக உன்னை புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஹூ ஆர் யூ? யார் தான் பண்ணி? பார்த்தா 3 பெரிய விஷயங்கள் கேள்விப்பட்டேன். முடிஞ்சா நம்ம ஆமை மாதிரி இருப்போம். என்னடா இவ்வளோ பெரிய வார்த்தையை சொல். நான் சொல்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இன்னில ஆமை மாதிரி இருப்பீங்க. எப்படி தெரியுமா? இந்த உலகத்திலேயே அதிக ஆயுள் வாழக்கூடிய பிராணி ஜீவராசி ஆமை. மினிமம் 600 இயர்ஸ். 600 வருஷங்க நோவா வாழ்ந்தது. ஆமா வாழுதுங்க. அந்த ஆமையை வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறோம் நாம. ஒன்னாச்சா 2 கேள்விப்பட்டீங்கன்னா இப்போ உட்காந்துருக்கிற தரம் நகர்ந்துரும். அது என்ன பண்ணோம்னா, இந்த உலகத்திலேயே கடல் வாழ் பிராணிகளில் ஜீவராசிகளில் அதிக கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய ஜீவராசி ஆமை. அது காலத்துக்காக அல்ல, குறிப்பிட்ட 50 வருஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 50 வருஷம், மற்றது பார்த்தீங்கன்னா 50 வருஷம். இதுதான் திமிங்கலத்தை விடவும் கூடுதலான பயணமா. எப்படிரா அப்படின்னு கேட்டா, அது நீந்துறது இல்லையா, கடலுக்குள்ள உள் நீரோட்டம் போகும்ல, அதுல போய் ஜாயின் பண்ணிக்குமா, அதோட அது பயணம் பண்ணுமா. 3வது ரொம்ப நுட்பமான மேட்டர், திசை அறிவு நிறைந்த பிராணி ஜீவராசி ஆமை. தமிழர்கள் கடலாடிகள். கடல் ஆடுகின்ற பொழுது அந்த கப்பலுக்கு கீழே அந்த லென்ஸை வச்சு ஆமைகள் போகின்ற திசையை அறிந்துதான் சுக்கானை திருப்புவார்கள். திசை அறிவு மிக்கதியா அந்த ஆமை. என்ன பண்ணும்னா, இப்போ நான் தெற்குல இருந்து கிளம்புறேன், வடக்கால போகணும், நான் நேரா பார்ப்பேன், ஒரு பெரிய ஒரு நீரோட்டம் இருக்குன்னா அதை சேர்ந்துருவேன். நான் தெற்கு போகணும்,
அப்படி போயிட்டே இருக்கு. அது போய் இப்படி திரும்பிச்சுன்னா நான் போவேன், அது நேராக போச்சுன்னா அதிலிருந்து வெளியில் கழண்டு வேறு நீரோட்டத்திற்காக காத்திருந்து அந்த பக்கம் போகிற நீரோட்டத்தில் கலந்துருவேன். யாரோ கூட்டிட்டு போகிறாங்கிறதுனால திசை தெரியாமல் போவதல்ல ஆமை, திசை தெரிந்து போகும் ஆமை. தான் எந்த இடத்துல முட்டையிடுதோ 600 வருஷத்துல அது எத்தனை முறை முட்டையிட்டாலும் அந்த இடத்திற்கு வந்துதான் முட்டையிடும். கடல்ல 1000 கிலோமீட்டர் பயணம் செய்தாலும் மறக்காதாங்க, அந்த இடத்தை மறக்காதான். 45 நாள் தான், 45 நாள்ல முடிவு பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடும். இவ்வளவு புத்திசாலியான ஒரு பிராணியை பற்றி தெரிந்து கொள்ளாமல் ஆமை பூந்த வீடு உருப்படாது, ஆமினா பூந்த வீடு யாரோ ஒருத்தங்க சொல்றாங்கிறதுனால, யாரோ ஒருத்தங்க சொல்லிட்டாங்க திருஷ்டி பூசணிக்காய தெருவில் ஓடன்னு. எனக்கு தெரிஞ்சு அந்த பச்சை பூசணிக்காய் இருக்குல்ல, அது உடல் ஆரோக்கியத்திற்கு எல்லா காய்கறிகளை விட மகுடமாக இருக்கக்கூடிய ஒரு காய்கறி. அதை கரெக்டா வசதியா புத்தி ஏன் எதற்கு எப்படி என்று கேட்க வேண்டும். அதுதானே கடவுள் மீட்பு பணி செய்தார். அவர் கேட்டாரா இல்லையா? எதுக்கு எதுக்கு அந்த மாதிரி ரூம் கட்டுறீங்க? வேண்டாம். எதுக்கு ரோட்ல எல்லாம் இப்படி வந்து வித்துக்கிட்டு இருக்கிறீங்க? எதுக்கு சபையை வந்து இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? கிளம்பி வந்தாரா இல்லையா? அதுதானே நீங்கள் புரட்சியாளர்களாக இன்றைக்கு இந்த சபையில் கூடியிருக்கிறீர்கள். அவர் செய்த பணிதானே, புரட்சி பணிதானே, சமூக பணிதானே. பெண்களை எதிர்த்து இருக்கக்கூடிய அந்த சமூகத்தில் பெண்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த ஒற்றை சீர்திருத்தவாதி இயேசு கிறிஸ்து தான். அந்த காலகட்டத்தில் உங்களில் யார் பாவம் செய்யாதவர்களோ அவர்கள் முதல் கல்லை எடுங்கள். சைலண்டா சொல்லிட்டு போனாங்க, ஐ லவ் ஜீசஸ், ஐ லவ் ஜீசஸ். அவரை ஏன் நேசிக்க வேண்டும்? அவரை ஏன் தகப்பன் என்று சொல்ல வேண்டும்? அவர் நம் அனைவருக்குமாக யோசித்தவர். நம் அனைக்கு ஆஹா, ஒருத்தன் ஒரு கவிதை சொன்னான், அந்த கவிதையோட நான் நிறைவு செய்கிறேன். ஒரு லெபனான் கவி சொன்னான், பேரன்புங்க இயேசு என்பது, அவருடைய மீட்பு பணி என்பது அன்பை விதைப்பது தான், வேற எதுவும் கிடையாது. விசுவாசத்தை எல்லாம் இறைவன் பார்த்துக் கொள்வான், முடிந்தால் அன்பை விதைத்து விடுங்கள். இயேசு கிறிஸ்து வந்து குரூசிஃபைடு இப்படி நிற்கிறாரு. ஒரு லெபனான் கவி, இங்க குத்தி இருக்கு, ரத்தம் கொப்பளிக்குது. இதை பார்த்த ஒருத்தன் எழுதுனா, என்ன கருணையான உலகம், முல்லை விதைத்தால் ரோஜா அல்லவா முளைக்கிறது. இறைவன் தன் ரத்தத்தை நமக்கான ரோஜாவாக மலர்த்தி சென்றான் என்று நீங்கள் நம்புகின்றவர்கள் என்பதனால், இறைவனுடைய இரத்த துளி உங்கள் மீது படிந்திருக்கிறது என்று நீங்கள் அது புனிதமாக்குகிறது உங்களை என்று நீங்கள் நம்புகின்ற காரணத்தினால், ஒரு ஆட்டுக்குட்டி போல் அவர் வாழ்ந்தார் என்று நாம் நம்புகின்ற காரணத்தினால், அன்பை விதைக்கக்கூடிய, அதிகாரத்தை அட்டூழியத்தை அழிக்கக்கூடிய அந்த ரௌத்ரத்தை, அந்த பேரன்பை பெற்ற அந்த மீட்பு பணியில் நாமும் நம்மை செலுத்திக் கொள்வதற்கு, நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு வல்ல இறைவனின் எல்லா அருளும் ஏற்படுவதாக என்கின்ற என்னுடைய இறை கோரிக்கையை வைத்து உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.